வெல்கம் பேக் டு பிகினர்ஸ் குக்கிங் A2Z சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வெண்டைக்காய் மண்டி. அதுக்கு என்னென்ன பொருளாம் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் மண்டி செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயத்தை நீளமாக நறுக்கி எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது மட்டும்தான், நம்ம மசாலா எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காய் வச்சுட்டேன். சட்டி நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. எடுத்து வச்ச வெண்டைக்காய் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டேன். சிம்லே வச்சு நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வச்சுருக்கேன். சிம்லே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கிறேன். ஓரளவு வதங்கிருச்சு. வெண்டைக்காய் மண்டி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே அரிசி களைஞ்ச தண்ணியில் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளியை எடுத்து ஊற போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் ஊறட்டும். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது பண்ணிடுங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். தென் அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் நீங்கள் கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டும். வெடித்தோன்னே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணுங்கள். மண்டிக்கு இப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வேக விடுங்க. பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு 2-3 பல் பூண்டை மட்டும் சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சிம்லே வச்சு பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகட்டும். நெக்ஸ்ட்டு தக்காளி, இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணோன்னே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்கள். நீங்கள் எப்பயுமே தக்காளி ஆட் பண்ணோன்னா உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமே அந்த தக்காளி வதங்கிடும்.
இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சுருக்க அந்த புளியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லா வெந்துருச்சு. வெண்டைக்காலாம் நல்லா வெந்துருச்சு. புளி தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சுவையான வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்ப்போம். ஈஸியான வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகினர்ஸ் குக்கிங் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.